நெக்ஸ்ட் பாருங்க, consider the following statements. Consider the following statements. India has joined Mineral Security Partnership as a member. ஸோ அப்ப இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மினரல்ஸ் பேஸ்ட் இருக்கு. ஸோ அப்ப திஸ் இஸ் ஆல்சோ யூ கேன் இன்க்ளூட் அண்டர் எக்கனாமி. ஏன்னா இந்த எக்கனாமிக் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஒன்னாவே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நீங்க இதுல சேர்த்துக்கலாம். ஸோ எக்கனாமி ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின், இது பியூர் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ஸோ இது நியூஸ்ல இருந்தது. இது லாஸ்ட் இயர் நம்ம ரிவிஷன் கிளாஸ்ல கூட இந்த டாபிக் நடத்திருந்தோம். சரியா? So India has joined the Mineral Security Partnership as a member. Yes. India is a resource-rich country in all the 30 critical minerals that it has identified. So, India is a resource-rich அப்படின்னா அதுவும் என்னது ஆல் தி 30 மினரல்ஸ் நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்றான். ஸோ அப்ப திஸ் இஸ் அ எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். நம்ம கிட்ட இல்லாதனாலதான் நம்ம தேடி எந்தெந்த கண்ட்ரி கிட்ட இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இருக்கும் அவங்க கூட எல்லாம் அக்ரிமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்கோம். நம்ம கிட்டயே நம்ம செல்ஃப் சஃபிஷியன்டா இருந்தா நம்ம யார்கிட்டயும் இது பண்ண மாட்டோம். அப்ப 2 கண்டிப்பா தப்பு. ஸோ 2 தப்பு அப்படின்னாலே இங்க பாருங்க 2 இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே போயிடுச்சுன்னா ஒரு ஆப்ஷன் தான் 1 and 3. The Parliament in 2023 has amended Mines and Minerals Act 1957, empowering the central government to exclusively action mining lease under composite license for certain critical minerals. Yes, இதுவும் நம்ம நடத்தியிருந்தோம். ஸோ இதையும் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட். சரியா? சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் இயர். அதனால இது நியூஸ்ல இருந்தது. பட் அந்த ஸ்டேட்மெண்ட் தெரியலனா கூட வித் simple logic you can answer this question. So this is also an pure current affairs question. Next, consider the following statements. Statement 1. Statement 1. As regards a return from an investment in a company, generally bondholders are considered to be relatively at lower risk than stockholders. So this is also an economy related question. Static area. So உங்களுக்கு difference between in the bondholder and the stockholder. சரியா? ஸோ இது தெரிஞ்சிருந்ததுனால ஈஸியா நம்ம பண்ண முடியும். ஸோ பாண்ட் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கடன் மாதிரி பத்திரம் சொல்லுவாங்க. பாண்ட் அப்படின்றது கடன் பத்திரம். அப்ப அதை கொடுத்துட்டு உங்ககிட்ட கடன் மாதிரி வாங்கிப்பாங்க. வேற இந்த ஸ்டாக் ஹோல்டர் ஆர் ஷேர் ஹோல்டர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா நீங்க அந்த கம்பெனிலேயே பார்ட்னர்ஷிப் மாதிரி போயிடுவீங்க. ஸோ நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்க கணக்காயிடும். அப்ப யாருக்கு முதல்ல இப்ப பணம் கம்பெனியை மூடுறாங்க அப்படின்னா யாருக்கு பணம் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கம்பெனி டு ப்ரொவைட் த மணி டு த பாண்ட் ஹோல்டர் ஃபர்ஸ்ட். சரியா? ஏன்னா இது ரிஸ்க்னு தெரிஞ்சுதான் இதுல நீங்க ஷேர் எடுத்திருக்கீங்க. அப்போ யூ வில் பி செகண்ட் இன் பொசிஷன். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் கரெக்ட். சரியா? பாண்ட் ஹோல்டர்ஸ் ஆர் லெண்டர்ஸ் டு த கம்பெனி வேற ஸ்டாக் ஹோல்டர்ஸ் ஆர் இட்ஸ் ஓனர்ஸ். எஸ். For repayment purpose, bond holders are prioritized over stockholders by a company. Yes. So all the 3 statements are correct. Above both statement 2 and statement 3 are correct, and both of them explain statement 1. Yes. So this is a static economy related question. சரியா? bond, stock இதெல்லாமே shares இதெல்லாமே படிக்கணும். பேசிக் கொஸ்டின். ஆனா இந்த பாருங்க இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி கேட்டுக்கிட்டு இருந்தா இந்த இன்ஃபிளேஷன், பேங்கிங், சரிங்களா, இந்த பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட், இந்த மாதிரி டாபிக்ஸ்ல இருந்தெல்லாம் பெருசா கொஸ்டின்ஸே இல்லை. ஸோ பேங்கிங்ல எப்பவும் இருக்க மாதிரி ஆர்பிஐ மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அதர் தேன் தட் மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ் நீங்களே இங்க பாக்குறீங்க எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்ல தான் இவங்க அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க எக்கனாமில. ஸோ அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்தியா அக்கௌண்ட்ஸ் ஃபார் அ வெரி லார்ஜ் போர்ஷன் ஆஃப் all equity option contracts traded globally. This exhibit a great boom. சரியா? ஸோ இதுவும் எக்கனாமி ரிலேட்டட் கொஸ்டின் தான்.
இது கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தது இந்த டாபிக். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இந்தியா ஸ்டாக் மார்க்கெட் ஹஸ் grown rapidly in the recent past, even overtaking Hong Kong's at some point of time. Yes, இந்தியா வந்து ஃபோர்த் பிளேஸ், ஹாங்காங்கோட பிளேஸ் வந்து ஃபோர்த் பிளேஸ் இருந்தது. அப்ப அத ஹாங்காங்க பின்னாடி தள்ளிட்டு இந்தியா வந்து பிகேம் ஃபோர்த் கண்ட்ரி இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது ரீசெண்டா நியூஸ்ல இருந்தது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, தேர் இஸ் no regulatory body either to warn the small investor about the risk options, சரியா, trading or to act on unregistered financial advisors in the regard. இப்ப இவ்வளவு பெரிய ஒரு மார்க்கெட்டை ரெகுலேட் பண்றதுக்கு யாருமே இல்லாம இருப்பாங்களா? சரியா? அப்ப there is a regulator called SEBI. அப்ப சிம்பிள் ஆப்ஷன் இதை நீங்க எலிமினேட் பண்ணீங்க அப்படின்னாலே வேலை முடிஞ்சது. அப்ப திஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக்ல உங்களுக்கு செபி பத்தி தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னாலே இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டாலே என்ன ஆகும், ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். 3 இஸ் பிரசன்ட் இன் ஆல் த 3 ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்ப ஆன்சர் இஸ் 1 and 2. ஒருவேளை நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் ஒழுங்கா படிக்கலனாலும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். சரியா? வித் யுவர் ஸ்டாட்டிக் நாலேஜ். அப்ப இந்த கொஸ்டினை நீங்க என்ன பண்ணிக்கலாம், தோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் இட் இஸ் ஃப்ரம் கரண்ட் அஃபேர்ஸ். This third statement can be answered from, this third statement can be answered from static. அப்ப எக்கனாமில you can include it under in the static plus current affairs. Third வந்து பாருங்க, consider the following statements. Circular economy reduces the emission of greenhouse gases. சரியா? Circular economy அப்படிங்கிறதும் எக்கனாமிக்ஸ்ல ரீசெண்டா இருந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக். சர்க்குலர் எக்கானமி ரெடியூசஸ் யூஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அஸ் இன்புட்ஸ். சர்க்குலர் எக்கானமி ரெடியூசஸ் வேஸ்டேஜ் இன் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். அப்ப இந்த மூணுமே பாத்தீங்க அப்படின்னா தேர் இஸ் த இன்டர் கனெக்ஷன். சரியா? இங்க ரெடியூசஸ் த யூஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். அப்ப திஸ் இஸ் லிங்க்டு டு ரெடியூசிங் வேஸ்டேஜ் இன் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். அப்ப திஸ் இஸ் ரெடியூசிங் த கார்பன் எமிஷன்ஸ். அப்ப ஆல் த 3 ஆர் கரெக்ட். All the 3 are correct, and statement 2 and 3 are explanation for statement 1. சரியா? Next we consider the following statements. So economic question எதுவும், capital receipts create a liability or cause a reduction in assets of the company. சரியா? Capital receipts create a liability or cause a reduction in the asset of the government. அது என்ன கேபிட்டல் ரிசிப்ட் அப்படின்னா, கேபிட்டல் உங்களுக்கு பணம் ஒண்ணு வருது அப்படின்னா, இப்ப லோன் அப்படின்றத இட் இஸ் பார்ட் ஆஃப் கேபிட்டல் ரிசிப்ட், லோன். அப்ப நீங்க லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா யூ ஆர் இன் அ லயபிலிட்டி. அப்ப கரெக்ட் தானே? லயபிலிட்டி திரும்ப பே பண்ணணுங்கிற அந்த ஆப்ஷன் இருக்கு, லயபிலிட்டி. எஸ், ஃபர்ஸ்ட் இஸ் கரெக்ட். Borrowings and disinvestments are capital receipts. கரெக்டா? borrowing அப்படின்னா என்னது? இன்டர்னல் borrowing, எக்ஸ்டர்னல் borrowing, லோன், அதுக்கு பேர் தான் borrowing. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு பொருளை உங்கள்கிட்ட இருக்கிறத வித்தீங்க அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு பணம் வரும். அப்ப தட் இஸ் த கேபிட்டல் ரிசிப்ட். எஸ், தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு on loans create a liability of the government. சரியா? இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அப்படிங்கிறது இட் இஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் இன்கம். அப்போ இட் இஸ் நாட் அ லயபிலிட்டி. அப்போ லோன் இஸ் அ லயபிலிட்டி. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. லோன் அப்படிங்கிறது லயபிலிட்டி. நீங்க ஒருத்தங்க கிட்ட கடன் வாங்கினீங்கன்னா யூ ஆர் இன் ஆப்ளிகேஷன் டு ரீபே த இன்ட்ரெஸ்ட் அண்ட் லோன் அமௌண்ட். சரியா? வேரஸ் இஃப் யூ ஆர் கெட்டிங் எனி இன்ட்ரெஸ்ட், சரியா, யூ ஆர் நாட் ஹேவிங் த லயபிலிட்டி. அப்ப இந்த பார்ட் தப்பு. அப்ப 3 தப்புனாலே என்ன ஆயிடுது, 3 ஆப்ஷன் போயிடும். ஆன்சர் இஸ் 1 and 2. அப்ப எக்கனாமில திஸ் இஸ் அ வெரி ஸ்டாட்டிக் டாபிக். பட்ஜெட், பப்ளிக் பினான்ஸ்ல பேசிக் டாபிக். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? பட்ஜெட்ல இருந்து இந்த வாட்டி நிறைய கொஸ்டின்ஸ் இருந்திருக்கும். சரிங்களா? ஏன்னா ரிப்பீட்டடா இந்த டாபிக்ஸ் எல்லாமே இந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் வந்ததுனால அதோட அனாலிசிஸ் இந்த வருஷம் இருந்தது. ஸோ அதுல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்டை வச்சு கேட்டிருக்காங்க, பட்ஜெட்டை வச்சு. சரிங்களா? ஸோ அப்ப இந்த கொஸ்டின்ஸ் யூ கேன் ஆன்சர் ஃப்ரம் ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ் இட்செல்ஃப்.
அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்ப எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின் இருக்கு. ஸோ 10மே என்னது உங்களுக்கு எக்கனாமி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான். ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டினுமே இப்போதைக்கு எக்கனாமி ரிலேட்டட். இதுல எல்லாத்துலயும் நீங்க ஸ்டாட்டிக் எவ்வளோ, ஸ்டாட்டிக் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நாலேஜ் எவ்வளவு இருந்திருக்கணும், எவ்வளவு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ஸோ இதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Consider the following statement about Rajaram Mohan Rai. சரியா? So, this is a modern India question. This is a modern India question. From socio-religious reform movements. Socio-religious reform movements. சரியா? So, அவரை பத்தி கேட்டிருக்காங்க. He possessed great love and respect for the traditional philosophical system of East. So, அவருக்கு இது மாதிரி இந்த ட்ரெடிஷனல் இந்த ஈஸ்டர்ன் பிலாசபிஸை இவரு லவ் பண்ணாரு, ரெஸ்பெக்ட் பண்ணாரா அப்படின்னு கேட்டா எஸ், he respected the traditional philosophy. He desired his countrymen to accept the rational and scientific approach and the principles of human dignity and social equality of all men and women. So இதை இவர் சொல்லியிருந்தாரா அப்படின்னா எஸ், he இந்த சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் அப்படின்னாலே இதோட பேசிக்ஸ்லயே நம்ம படிப்போம். இட் டாக்ஸ் அபவுட் ஹியூமனிசம், ரேஷனலிசம், சரியா? இந்த கொள்கைகளை பேசிஸா வச்சுதான் சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸே வந்திருக்கும். அப்ப கண்டிப்பா இந்த ரெண்டுமே இருக்கு, ரேஷனல் அண்ட் சயின்டிபிக் அப்ரோச். சரியா? ஹியூமன் டிக்னிட்டி, ஹியூமனிசம், சோஷியல் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆல் மென் அண்ட் உமன். சதி அபாலிஷ் பண்றதுக்கு இவர் தான் காரணமா இருந்தாரு. அப்போ இதை என்ன பண்ணலாம், இதுவும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்ப ஆன்சர் இஸ் போத் 1 and 2. ஆன்சர் இஸ் போத் 1 and 2. ஸோ நீங்க படிக்கிற நார்மல் புக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு டீடைல்டா கொடுத்துருக்க மாட்டோம். பட் டைரக்டா நம்ம இன்ஃபோர் பண்ணி தான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்காது, இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும். சரியா? நம்ம நல்லா படிச்சிருந்தாதான், நமக்கு இதெல்லாம் இது தெரிஞ்சிருந்தாதான் we can infer and answer. சரியா? அப்ப this is a modern Indiaல static question, historyல static question, modern India. Consider the following subjects with regard to non-cooperation program. சரியா? non-cooperation movement பத்தி என்னன்னு கேட்டிருக்காங்க. So this is also a modern India question. Static portion, boycotting of law courts and foreign clubs சொல்லிருப்பாரா? எஸ், காந்தி சொல்லிருப்பாரு. அப்சர்வன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் நான் வயலன்ஸ் சொல்லிருப்பாரா? எஸ், சொல்லிருப்பாரு. ரிட்டென்ஷன் ஆஃப் டைட்டில்ஸ் அண்ட் ஹானர்ஸ் வித்வுட் யூசிங் தம் இன் பப்ளிக். ஸோ இதை என்ன சொல்லியிருப்பாரு? சரண்டரிங் ஆஃப் டைட்டில்ஸ் சொல்லியிருப்பாரு. ரிட்டென்ஷன் சொல்லியிருக்க மாட்டார், சரண்டரிங் ஆஃப் டைட்டில்ஸ். ஸோ ஃபாரினர்ஸ்க்கு அந்த இங்கிலாந்துக்காரங்க நம்மளுக்கு கொடுத்த இந்த அடைமொழிகள், சர்பட்டம், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்க திரும்ப கொடுத்துருங்கன்னு சொல்றாரு. அப்ப ரிட்டென்ஷன் அப்படிங்கிறது வராது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பஞ்சாயத்ஸ் ஃபார் செட்டிலிங் டிஸ்பியூட்ஸ். அப்ப நீங்க இங்க பாருங்க, இது பாய்காட்டிங் லா கோர்ட், கவர்மெண்ட் வச்சிருக்க லா கோர்ட்டுக்கு போலன்னா என்ன பண்ணும், லோக்கல் பஞ்சாயத்துல தான் அதை முடிவு பண்ணும். அப்ப இது கரெக்ட் அப்படின்னா இதுவும் கரெக்ட். அப்ப ஆன்சர் இஸ் only 3 is the answer.